எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்து மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வாசித்து பார்க்கிறோம். ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கேட்பது உண்டு. அதற்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது, வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலிலே சவுல் ராஜாவாக வந்தபோது அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவனுக்கு மனதில்லாமல் போய்விட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக்கின நோக்கத்தை சொன்னார். அந்த அமலேக்கியனை மேற்கொள்ளவும் அமலேக்கியருடையதான பொருட்களை எடாதபடி கர்த்தர் அவருக்கு ஆலோசனை கொடுத்தார், கட்டளையிட்டார். கர்த்தர் சவுலோடு கூட பேசினார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சவுலுக்கு சொன்னார். ஆனால் சவுல் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்தபோது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நீர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனீர், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொன்னார். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக வெளி தேசத்திலிருந்து ஒரு தெய்வ மனுஷர் எங்களுடைய சபைக்கு வந்தார். அவர் வந்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அன்றைக்கு பெற்றோருடைய தினம். அந்த பெற்றோருடைய தினத்திலே கொடுத்த செய்தி என்னவென்றால், பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படிந்தீர்கள், உங்களை பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னால், பெற்றோர் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் இந்த பெற்றோர் தினத்திலே நீங்கள் பெற்றோருக்கு செய்கிற பெரிய காரியம் என்னவென்றால், பணத்தை உங்கள் பெற்றோர் எதிர்பார்க்கல, வேறு பொருட்களை உங்களிடத்தில் எதிர்பார்க்கல, வேறு எந்த காரியத்தையும் பெற்றோர் உங்களை எதிர்பார்க்கல. உங்கள் பெற்றோர் உங்களிடத்தில் சந்தோஷமாக இருக்க அவங்க எதிர்பார்க்குற காரியம் என்னவென்றால், நீங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும், நீங்கள் பிள்ளைகள் கொண்டு பெற்றோருடைய ஆலோசனைப்படி நடந்தால் போதும். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு அதுவே போதும், அதுவே பெரிய சந்தோஷம் என்று சொன்னாங்க. இதே போல் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்துக்கிறார். இன்றைக்கு கட்டளையிட கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்க மனதாக இருந்தால், இதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தால், இப்பொழுது சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதம் உன் மேலே பறிக்கணும்னு சொன்னாரே. ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், அவர் சொல்கிறத கேட்டு அப்படியே செய்தால் போதும். கானாவூர் கல்யாணத்தில் தேவை வந்த போது அவர்கள் மரியாதத்தில் போன மரியாதை சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி கேளுங்க. ஒரு மாபெரும் அற்புதம் நடந்தது. தண்ணீர் திராட்சகம் மாறியது, தேவனை அமையப்பட்டது. வந்த எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. முந்திர ரசத்தை பார்க்கலாம், பிந்திர ரசம் ருசி உள்ளதாக காணப்படும். காரணம் என்றால் கீழ்ப்படுவதன் மூலமாக. ஆகவே இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செயலாக இருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் மனம் திரும்ப சொன்னால் மனம் திரும்புங்க. அன்றைய வார்த்தை கீழ்ப்படுத்தி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள சொன்னால் ஞானஸ்தானத்தை கீழ்ப்படிங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ள சொன்னால் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. எந்த ஏரியாவில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறாரோ அந்த பரம தகப்பனுடைய வார்த்தைக்கு அப்படியே 100% கீழ்ப்படிந்து பாருங்கள். கீழ்ப்படியவர்களுக்கு தந்திடின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மே காட் பிளஸ் யூ. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாரும்.